அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு வரமாய் மாறப்போகும் இன்றைய நாள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. நீங்கள் அதிகப்படுத்தாதவரை பொருளாதாரமோ குடும்ப பிரச்சனைகளோ பெரிய அளவில் வராதுங்க. 7இல் உள்ள புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் முன்னெச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அறிவித்துவிடும். அதை சற்று கவனித்து நடந்து கொள்ளுங்கள். 5இல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது மேலும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் நன்றாக இருக்குங்க. குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கு, வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. 6இல் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியை தருவாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் மகர ராசினியர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நிதி நிறுவனங்களுடைய உதவியும் அரசாங்க ஆதரவையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமத்தில் கேது, செவ்வாய், வாக்குஸ்தானத்தில் சனி, ராகு என 4 கிரகங்கள் இருக்க போதாக்குறைக்கு 6இல் குரு என்பதால் பகை நீங்களே தேடிக்கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனித்து பேசுங்க, குறைவாக பேசுங்க, தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடுங்க. இது ஒன்றே தப்பிக்க வழியாக அமைகிறது. மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகன் வழிபாடு கை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க. புண்ணிய பலன் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.